compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். இப்போ உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கு ஏதாவது சண்டை வருது அப்படின்னா என்ன பாட்டு பாடி சமாதானப்படுத்துவீங்க? வாடா மல்லி போல ஓ வாசம் இழுக்கால அந்த கம்மனும் உன்னை எனக்காகத்தான் படைச்சானா. இந்த பாட்டு வந்து அவங்கள பக்கத்துல உட்கார வச்சு எழுதினேன். இது உனக்காக தான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். அகலமான வானம் கூட உன்னை பார்த்தா சுருங்கும், நீ கோவப்பட்டு பேசும்போது மாமா மனசு இறங்கும். நட்ட மரம் வளரும்னு நாள் கணக்கா காத்திருந்தேன், பாதியில பட்டு போன்னு நினைக்கலையேப்பா. அவங்க அப்பா இல்லை அவங்களுக்கு, அவங்க அப்பா கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டு தான் அப்படியே இறந்தாருனால உப்பு கல்லு மேல கல்லறையில நீ தனியா உறங்க, நெல்லு மணி மேல வருவேல நீ மண்ணில போதஞ்ச. ஆதநேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஷாம்லா. நம்ம எல்லாருமே தொடர்ந்து பல பாடல்களையுமே கேட்டுட்டு இருக்கோம். கானா சாங் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங்காக இருந்துகிட்டு இருக்கு. அவருடைய சாங்ஸ் எல்லாமே வந்து ஒரு தனி மாசு. அதே மாதிரி அவர் பாடினாலே அந்த பாட்டெல்லாம் சரியான ஹிட்டுன்னு இவரை இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட டொக்கோமோ மணி அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை வந்து பேச போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களோட பாட்டை வந்து நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். லாஸ்டா கூட ஒரு மாதிரி வைபா வந்து கிரியேட் ஆயிருந்தது. நேற்று பர்த்டே எப்படி போயிருந்தது பர்த்டேலாம்? ரொம்ப எப்பவுமே வருஷம் போகிற மாதிரி தான். கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. என்னன்னா இன்னொருத்தவங்க நம்ம லைஃப்பில் வந்து ஜாயின் ஆனதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கு. அவ்வளோ. ஏற்கனவே ஆதன் கிட்ட பேசும்போது முரளி வந்து கேட்டிருப்பாரு லவ் இருக்கா அப்படின்ட்டு. அப்போ வந்து இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க, இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. இது ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம லவ் இருந்தாலும் கல்யாணம் ஆகிட்ட பேர் தானே ஆமாம் எல்லாமே இருக்குது ஓகே அப்படின்னு பேரும் சொல்ல முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வெளியே எதிர்த்து சொல்ல முடியும். அதனால் வந்து நம்ம கல்யாணம் ஆகிட்ட பேர் இப்போ நான் ஓகே இருக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படி இருக்குது கல்யாண வாழ்க்கை? எல்லாரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, வேணாம் ஜாலியாக அப்படியே இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக இருக்கலாம். ஓகே. நம்ம வச்சுக்கிறத பொறுத்தா இருக்குது. நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருப்போம், ரொம்ப டார்ச்சர் அப்படிலாம் கிடையாது. அதான் சொல்லுவேன், டைலாக் கூட நேரத்து கூட போட்டுருப்பேன் நான். கடவுளுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி இல்லை, பொண்டாட்டி தான் சாமி அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். பொண்டாட்டியை லவ் பண்ணலாம், லவ் பண்ணால் எல்லாமே நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே. இப்போ உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கு ஏதாவது சண்டை வருது அப்படின்னா என்ன பாட்டு பாடி சமாதானப்படுத்துவீங்க? ஏன்னா உங்களோட சாங்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். உங்கள் வாய்ஸ்ல ஒரு மேஜிக் இருக்கு இல்லையா? ஆமாம். இல்லை, என் பொண்டாட்டிக்காக நான் எழுதின பாட்டு வாடா மல்லி போல ஓ வாசம் இழுக்கால அந்த கம்மனும் உன்னை எனக்காகத்தான் படைச்சானா, அடி நெல்லால கலரை எடுத்து உன்னை வரைஞ்சானா, வாடா மல்லி போல ஓ வாசம் இழுக்கால. இந்த பாட்டு வந்து அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு எழுதினேன். இது உனக்காக தான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். அவங்களுடைய விஷயம் வச்சிருப்பேன். சரணத்தில் எப்படி வச்சிருப்பேன்னா, அகலமான வானம் கூட உன்னை பார்த்தா சுருங்கும், நீ கோவப்பட்டு பேசும்போது மாமா மனசு இறங்கும். அவங்க வந்து கொஞ்சம் பொறுப்பாக இருக்க மாட்டாங்க, ஆனால் பொருத்தமாக இருப்பாங்கிறதுக்காக பொறுப்பா நீயும் இல்லைனாலும் பொருத்தமாத்தான் இருக்க, நான் எத்தனை ஜன்மதம் இருந்தேனோ அனு நீயும் கிடைக்க. அவங்க பேர் அனு. ஆமா, அவங்க பேர் அனு. அவங்க பக்கத்துல வச்சு எழுதுனால அவங்களுக்கு இந்த பாட்டு போல சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் சின்ன சண்டை தான் வரும், அது ரொம்ப 5 minutes கூட தாண்டாது, டக்குன்னு அப்படியே முடிச்சிடும். அவ்வளோதான், அதுதான் லைஃப்ன்றதான் ஜாலியாக அப்படியே பண்ணிட்டு. நீங்க அவங்களுக்காக பாட்டு பாடுவீங்க, அவங்க வந்து எனக்கு உன்னோட பாட்டு இந்த பாட்டு பிடிக்கும்பா எனக்காக பாட அப்படின்னு கேட்குற சாங்னா ஏதாவது இருக்கு? அவங்க எல்லா பாட்டும் பிடிக்கும். அவங்க மோஸ்ட்லி வந்து நான் இந்த டெத் இடத்துல கச்சேரி பாடும்ல, அந்த சாங்ஸ் தான் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. இந்த சோகமா இருக்கிற பாடலாம் வந்து இந்த பாட்டு பாடுமா அந்த பாட்டு பாடுமா அப்படின்னு கேட்பாங்க. அதில் நிறைய பாட்டு இருக்கு. அவங்க அதுல பர்டிகுலரா இப்பயும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருதுன்னா இந்த பாட்டு அப்படின்னா டக்குன்னு ஞாபகம் தான். அதான் நட்ட மரம் வளரும்னு நாள் கணக்கா காத்திருந்தேன், பாதியில பட்டு போன்னு நினைக்கலையேப்பா, 10 முறை வைத்தியம் பார்த்தோம், குலசாமிய வேண்டி கேட்டோம், ஆனாலும் உசுறு பொழைக்கலையேப்பா, கண்ணாரு
அப்பாவுக்கு கண்ணாரு அந்த கடவுளும் சுத்தி போட சொன்னாரு உப்பு கல்லு மேல கல்லறையில நீ தனியா உறங்க நெல்லு மணி மேல வருவேல நீ மண்ணில போதஞ்ச. இந்த பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அப்பா இல்லை அவங்களுக்கு, அவங்க அப்பா கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டு தான் அப்படியே இறந்தாருனால அந்த பாட்டு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. எப்பவுமே கேட்பாங்க என்கிட்ட, இந்த படத்தை ரொம்ப விரும்பி கேட்பாங்க. பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரீசெண்டாக உங்களோட சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் பார்த்துருந்தேன். அந்த போஸ்ட்டை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் வினோத் அவர்கள், அவருக்கும் உங்களுக்கு ஒரு பாண்ட் இருக்கும், அவரை பத்தி உங்களுக்கு ஒரு பிம்பம் இருக்கும் இல்லையா? வினோத் அண்ணன் வந்து எங்களுக்கு அவரை பற்றி தான் நாங்கள் எல்லாருமே வந்து கானால என்டர் ஆயிருப்போம். எப்படின்னா எனக்கு அவர் பாட்டும் பிடிக்கும். அவரு ஃபர்ஸ்ட் ஜெகன் மாமா அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் கானா வந்து எல்லா இடத்துலயும் இந்த ஜெகன்றவரை மட்டும் மறந்துடாம சொல்லி இல்லை ஏன்னா அவங்க 2 பேர் தான் ஒரு செட்டு மாதிரி. அப்படிதான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அவங்க 2 பேர் தான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணாங்க. கானா முன்னாடி இருந்துச்சு, திரும்ப கொஞ்சம் ட்ரெண்ட் எடுத்துட்டு வந்து அவங்க 2 பேர். அவங்கள பார்த்து மைக்கேல் அண்ணன், பாலச்சந்திர அண்ணன், குணா மாமா, அப்புறம் வந்து பிரபா அண்ணன், இவங்க எல்லாமே சுதாகரன்லாம் அவங்க வந்தாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்து நாங்கள் வந்தோம். இந்த ஒரு விஷயம் தான். வினோத் அண்ணன் ரொம்ப நல்ல மனுஷன். இப்போ நான் யாருக்குமே வந்து பிக் பாஸ்ல வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அதெல்லாம் சொல்லலை. அவருக்கும் நான் சொல்லலை. ஆனால் அவர் நல்ல மனுஷன், கண்டிப்பாக ஜெயிப்பார். அவர் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு தான் இருப்பார். ரொம்ப நல்ல மனுஷன், அவர் ஜெயிக்கணும், அவ்வளோதான். திவாகர் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு கானாவை பற்றி. நீங்களும் ரொம்ப கோவப்பட்டு ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஏன்னா உங்களோட சோஷியல் மீடியால அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்குலாம் எப்பயுமே நாங்கள் வீடியோ பார்த்ததே கிடையாது. ஒன்று உங்க அம்மா கூட, அப்படி இல்லைன்னா உங்க ஒய்ஃப், அப்படி இல்லைன்னா சாங்ஸ் ரிலேட்டபிளா ஏதாவது போடுவீங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் இதுவா இருந்தது. எதுக்காக டக்குன்னு அந்த ஒரு ஆக்ஷன்? அது என்ன விஷயம்னா, அவரை திட்டணுன்றதுக்காக கிடையாது. அவரே எனக்கு பிடிக்கும். அவர் ஏதோ அவரால் முடிஞ்சதை பண்ணுறாருல்ல. இப்போ எப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லை, நான் எப்படியோ நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணுறேன். அந்த விஷயத்தில் எனக்கு பிடிச்சிது. ஆனால் இன்னொருத்தரோட தொழிலை இப்போ நீங்கள் என்ன கலாய்க்கிறீங்கன்னா நான் உங்களை கலாய்க்கலாம், உங்கள் தொழிலை நான் கலாய்க்கூடாதுல்ல. ஏன்னா உங்கள் தொழில் சம்மந்தப்பட்டு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் கோவம் வந்துடும். ஏன்னா நான் என் தொழில் ரொம்ப மதிக்கிறதால எனக்கு கோவம் வரும். அவர் சொல்கிற வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சட்டியில் பிரட்டி சாப்பிட்டு எச்ச சோறு சாப்பிட்டாலே கானா வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நாங்களாம் என்ன அதுமாரியா பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் இன்னைக்கு எப்படியோ இருக்கிறோம். நான் படித்தவன் தான், எவ்வளோ பேர் படிச்சிருக்கான பசங்க, அதெல்லாம் நம்ம எவ்வளோ விஷயத்தை இதெல்லாம் இருக்குது கானால. எச்எஸ் ஒரு சட்டியில் பிரட்டி சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து கானா வந்துடும்னா, அப்போ ஒரு பெரிய அவ்வளோ பெரிய டெலிவிஷன் சேனல் அப்படி பரவும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. அதில் நான் என்ன நினச்சேன்னா, அது நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நான் போட்டேன். என்ன விஷயம்னா, நான் சரி நம்மளுக்கு மூத்த கலைஞர்லாம் இருப்பாங்க, அவங்களாம் பேசுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க யாருமே பேசலை அதை பற்றி. அது ஏன் பேசலை, எதுக்கு பேசலை நம்மளுக்கு தெரியல. ஆனால் எனக்கு கோவம் வந்துச்சு, இவங்க யார் பேசினா நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு நான் பேசிட்டேன், அவ்வளோதான். ஆனால் நிறைய இடங்கள்ல வந்து வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் நம்ம வினோத் அண்ணாக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அவங்கள பார்க்கும்போது அந்த கப்புலே அது என்ன சொல்லுவாங்க, பேரே நல்லா இருக்குப்பா. ஆமா, அந்த மெய்யழகன் படத்துல வர மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வினோத் அண்ணா கூட பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அவரை கலாய்ப்பாரு. ஆனா இவர் என்ன பண்ண, திரும்ப தான் கலாயணும். அவர் வந்து நீ அவர் ஒர்க் பண்ணல பிசியோதெரபியா இருக்காருல்ல, அதுக்கு வந்து அவர் ஏதாவது சொல்லியிருப்பாரா? எதுவுமே சொன்னார். நிறைய இடத்துல வந்து இவர் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு, இவர் கூட வச்சுப்பாரு, சும்மா ஜாலியாக ஃபன்னாக பேசுவார். இப்போ இவர் பேசுறதுக்கும் அது கூட ஃபன்னாக பேசிக்கலாம். இவர் சொல்லும் போது கூட அவர் வந்து ஒரு வார்த்தை கூட தப்பா திட்டு மாட்டார். இவன் நம்மளை கலாய்க்கிறான்டா அது மட்டும் சொல்லியிருப்பாரு, எதுவுமே வேற எதுவுமே சொல்லிக்க மாட்டார். அந்த மாதிரி இருக்கிற மனுஷன் இவர் தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசலாம், கோவம் வர விஷயம் தானே அது. அப்போ படிச்சதுக்கு என்ன, படிப்புன்றாரு, தகுதி இல்லைன்றாரு. யார்கிட்ட பேச தகுதி வேணும்? அப்படிலாம் கிடையாது, எல்லாம் மனுஷங்க தானே, அதுதான விஷயம். அந்த மாதிரி பேசும்போது தான் நம்ம ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இப்போ வினோத் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. இப்போ நம்ம என்னன்னா, வினோத் அண்ணன் இவர் திவாகர் 2 பேரும் வந்து ஜாலியாக இருக்கும்போது நம்ம சப்போர்ட் பண்றோம். இன்னைக்கு வந்து வினோத் அண்ணா அவர் கலாய்க்கிறாரு, ஆனா வினோத் அண்ணன் தப்பா கலாய்க்கல, ஆனா இவர் தப்பா பேசுறாரு. அதனால மட்டும் தான் நான் கேட்டேன், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஆனா இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்தே நிறைய பேருக்கு உடன்பாடே இல்லை, இவங்கெல்லாம் வந்து வந்திருக்காங்கன்ட்டு ஒரு முரண் இருந்துகிட்டே இருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? இல்ல, நிறைய திறமைசாலி இவங்களோட திறமைசாலிலாம் இருக்காங்க. இன்னைக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நாளைக்கு அவங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். ஒருத்தவங்க போகிறாங்கன்றதுக்காக நம்ம போயிட்டாங்க, திரும்ப வெளிச்சன்னு வர முடியாது, நம்மளாம் கூட்டலாம் வர முடியல. அவங்க போயிட்டாங்க, நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம், அவ்வளோ தான் வரப்போகுது. இன்றைக்கி இவங்களுக்குன்னா நாளைக்கு உனக்கு வரும், அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. அதை நம்ம வந்து அவங்க போயிட்டாங்களே, இவங்க போயிட்டாங்க, அதெல்லாம் இல்லை. அவங்க இன்றைக்கி போயிடுறாங்க, நாளைக்கு நம்ம போகிறோம், அதுதான். இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது சில பேர் குட் வேல எடுத்துக்கிறாங்க, சில பேர் அது பேட் வேலையும் கன்வே ஆகுது. இப்போ நீங்கள் இன்ஸ்டால ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போ வந்து நீங்க கஷ்டப்பட்டு போட்டு நம்மளோட எஃபர்ட்ஸை கொடுத்துதான் இவ்வளோ பெரிய இடத்த நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் வந்து சல்லுன்னு வந்துருவாங்க மேல. அது பார்க்கும்போது எப்படி தோணுது? பார்க்கும்போது டென்ஷனாக தான் இருக்கும்.
என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆக்சுவலாக இப்போ நீ திவாகரோட பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த தர்பூசை பிடிச்சாரு 2 கடி கடிச்சாரு, அவ்வளோதான். அந்த வீடியோ கூட சொல்லியிருப்பேன். அது 2 கடி கடிச்சாரு, இப்படி பண்ணார். இப்போ நான் அதை பண்ண முடியுமானா எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் இது இருக்குது. அவர் ஏன் அப்படி பண்ணாரு நம்மளுக்கு அவ்வளோ கேட்க முடியுமா? அவர் அதை பண்ணி நம்ம இவ்வளோ தூரம் கூட்டு போயிட்டு அவர் திவாகர் இது மட்டும் கிடையாது, நிறைய மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் போகாத இடத்துக்குலாம் அவர் இன்ஸ்டாவில் போயிட்டு வந்திருக்காரு. ஃபாரினருக்குலாம் போயிட்டு அவர் நிறைய விஷயத்துக்கு போயிட்டு வந்ததுனால சொல்கிறேன். ஏன்னா அவர் மட்டும் நமக்கு அவர் நிறைய பேரும் இந்த இன்ஸ்டாவில் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், குழந்தைங்களாம் வர பார்க்குது. நிறைய இந்த தப்பான வீடியோ வரும்போது அவங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் அதிகமாகுது, அவங்களாம் நிறைய இடத்துக்கு போகிறாங்க. அதெல்லாம் வந்து ஏன் தடுக்க மாட்டாங்க, அதுவும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கும். இப்போ நாங்கள் சும்மா காணால என்ன பண்ணிட்டோம், ஒரு விஷயத்த இந்த கஞ்சா பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு, இன்னொரு ரவுடி பாட்டுங்க, இது மாதிரிலாம் பண்ணால் எங்கள் மேலாம் ஈஸியாக கேஸ் போடுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பான விஷயம்லாம் பண்ணுறாங்க. அது நிறைய எல்லாருக்குமே தெரியும். சோஷியல் மீடியா வந்து குழந்தைங்க எல்லாமே, எங்கள் அக்கா எனக்கு இன்னும் பார்க்க போகிறதுல அக்கா பையன் இருக்கான், அவன் சாப்பிடும்போது அதை தான் பார்க்குறான். நேற்று நான் அக்கா வீட்டு போகும்போது பார்த்தேன். அப்போ இன்ஸ்டாவில் போகும்போது ஒரு தப்பான விஷயம் வந்துச்சுன்னா அவனுக்கு என்ன ஆகும்? அதெல்லாம் வந்து ஏன் கேட்க மாட்டாங்கன்றது கூட நம்மளுக்கு ஒரு சமயத்தில் டென்ஷன் ஆகும். ஈஸியாக இவங்கலாம் வந்து இது மாதிரிலாம் பண்ணால் இப்படிலாம் போயிடலாம் அப்படின்றதே ஃபஸ்ட்டு தவிர்க்கணும்ல. கண்டிப்பாக நல்ல விஷயம் பண்ணிட்டு போகிறது வேற, கெட்ட விஷயத்த பண்ணிட்டு போகிறது. எல்லா பாட்டுலையுமே வந்து லிரிக்கா இருக்கட்டும், ரைட்டிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த சிங்கிங்கா இருக்கட்டும், விஷுவலா இருக்கட்டும், எல்லா கிரெடிட்ஸும் நீங்களே போட்டுக்கிட்டீங்கன்னா எப்படி எல்லா வேலைகளையும் எப்படி ஒரே ஆளாவே பார்க்குறீங்க? அது நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரமா. அதான் சொல்கிறேன், நம்மளுக்கு பிடிச்சி அந்த விஷயத்த பண்ணாலும் நான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பண்ணுறீங்களா, ஆங்கரிங் பண்ணுறீங்களே, இந்த விஷயத்த கூட நான் கொஞ்ச நேரம் உட்காந்து எனக்கு பிடிச்சி பண்ணி தான் பண்ணுறேன். நான் அந்த மாதிரி தான் எல்லாம் கற்றுக்கலாம், எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறது தானே. எடுத்தோடனே நான் லிரிக் அப்படின்லாம் இல்லை. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான். இன்றைக்கி என் பாட்டு இன்றைக்கி இட்டு கொடுக்குதுன்னா அதுக்கு முன்னாடி நான் என் பாட்டு எவ்வளோ பாட்டு இட்டு கொடுக்காம வந்திருக்கோம், அந்த விஷயமும் இருக்குல்ல. அது ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது தான். நீங்க சொன்ன மாதிரி ஹிட்டு கொடுக்காத பாடல்கள் அப்படின்னு இருக்கும். என்னதான் வந்து அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதுக்காக எஃபர்ட்ஸ் நிறைய போட்டிருப்பீங்க, நல்ல லிரிக்காவும் இருக்கும். ஆனா இந்த பாட்டு போய் சேரலன்னு எனக்கு இப்போ வர ஒரு சின்ன வருத்தம் இருக்கு, கில்ட்டி இருக்கு. அப்படின்னா அது என்ன பாட்டு சொல்லலாம்? ஒரு லைவ் சாங் பண்ணியிருப்பேன், நம்ம சைடு பெண்டோலுக்கு அப்புறம் இன்னொரு பாட்டு பண்ணியிருப்பேன். அது நல்லா இருக்கும் வார்த்தை. லைஃப்ல இன்ப துன்பம் 2 இருக்கு தெரிஞ்சுக்கணும், உனக்காக எவனும் இல்லை அதையே ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், எவன் எது சொன்னாலும் காதல ஏன் வாங்காத, ஜெயிக்கிற வரைக்கும் நீ ஓடி நிறு தூங்காத, ஆசைப்பட்டதெல்லாம் அடையணும் தோணும், கிடைச்சதை வச்சுக்கின்னு வாழ்ந்துன்னு போனோம், ஆனவமா சுத்தி நிறந்தா இஞ்சி போயிடுவேன், அத்தவனை அழிக்க நினைச்சனக்கின்னு போயிடுவேன், என்ன கெட்டவன்னு சொல்ல எப்பா எவன்டா இங்க நல்லவன், என்ன தெரிஞ்சவனுக்கு தெரியும் நான் நல்ல மனம் உள்ளவன், எவனையுமே நம்ப மாட்டேன் என்னோடைய லைஃப்ல, நம்பி சேர்த்தாக்கா வேலை கொடுப்பான் கைப்புள்ள. இந்த பாட்டு லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக சைடு பேண்டோல் நான் எழுதுறத விட இதை நான் ரொம்ப ரசிச்சு எழுதினேன். இந்த பாட்டு வந்து என்னன்னா டக்குனு ரீச் ஆகல. அதுக்கப்புறம் நான் விட்டு ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு அப்புறம் இன்ஸ்டாவில் வருது, நான் ஒரு ஷோவில் பாடி போடுவேன் இன்ஸ்டாவில், அந்த மாதிரி வருது. இந்த மாதிரி இப்ப சொன்னீங்கல்ல இந்த பாட்டு ஹிட் ஆகும்னு நினைச்சா ஆகல அப்படின்ட்டு, சில பாட்டு வந்து கடமையேன்னு எழுதுவோம், தூக்க கலக்கத்துல எல்லாம் லிரிக் எழுதுறேன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எழுதி செம ஃபேமஸ் ஆயிடுச்சு, இந்த பாட்டை வச்சு என்ன ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி மொமெண்ட் அது என்ன பாட்டு அப்படின்னா அது எந்த பாட்டு? இந்த பாட்டு தான் நம்ம அதை சொன்னல டம்மு சாங், அந்த சாங் தான். அது பாடலாமான்னு தெரியலையே. அப்படியா? அந்த பாரு சும்மா தான் நான் உட்காந்துருந்தேன், இந்த கோலி சோடா பாட்டு. சும்மா உட்காந்துட்டு இருந்தோம், நைட்டு தான் கச்சேரி போயிட்டு வரேன், வீட்டில் உட்காந்துருக்கும் போது தூக்கம் வரலாம் போது எழுதுனேன் 150 டம்மு கவரு அதை அச்சப்பவரு, டம்மு அடிக்கும் புள்ளிங்க பண்ண மாட்டேன் தவறு, ஆமை டியர் கஞ்சா உன்னை யாருத்த செஞ்சா, வீடியில் டம்மா போட்டு புகைய விடுவோம் பஞ்சா. இந்த பாட்டு தான் ஒரு விளையாட்டாக எழுதுனேன், அது ஹிட் ஆகிடுச்சு. அதேமாதிரி சேட்டுன்னு கானா சேட்டுன்னு ஃப்ரெண்ட் வந்துருப்பார், அவருக்கு ஒன்று எழுதி கொடுத்துருப்போம் பாட்டு, லவ் பாட்டு. உங்கொலுசு சிலுங்கோ சத்தம் கேட்டு நான் உன் பின்னால தினம் வருவேனடி, நீ தலைய ஆட்டி சொன்னா போதும் என் உசுர உனக்கு நான் தருவேனடி. இன்ஸ்டால் நல்லா ஃபேமஸ் ஆச்சு. ராஜா நாடி ராணி நீயா உன்னை வாழ வைக்க உன் கையை கோக்க, ஐயோ என்னம்மா என் கண்ணம்மா உன் பதில சொல்லம்மா. இந்த பாட்டெலாம் பைக்கில் போகும்போது எழுதுண்டு
ஓகே. அவன் ஃபோன் பண்ணி கேட்குறான். கச்சேரி அவன் ப்ரோக்ராம் போகிறோம், நம்ம ப்ரோக்ராம் போகும்போது அப்படி பைக்கில் ஒரு 1 hour இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 1 hourக்குள்ளே எழுதி அவனுக்கு அமுச்சு விட்டு பாட்டு அது நல்லா ஹிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 2021 நினைக்கிறேன் சிஎஸ்கேக்காக ஒரு பாட்டு, ஆமாம், அதுல தோனி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அவருக்காக லிரிக் எழுதிருப்பீங்க. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதை நான் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன், ஏதோ ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்தேன். அந்த பாட்டு வந்து நல்லா இருந்துச்சு, பெருசா வியூஸ் போலேன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அது அந்த ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அந்த பாட்டு எழுதும்போது? ஆக்சுவலாக வந்து அந்த பாட்டு எப்படி தொடங்குச்சுன்னா இங்கே உங்கள் சேனலில் தான் தொடங்குச்சு. அப்படியா? ஆமாம். ஓகே. அவர் முரளி பிரதர் அவரை கூப்பிட்டு தான் வந்து நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு சாங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுக்கும்போது தான் அவர் சொன்னார் என்கிட்ட, சிஎஸ்கேக்கு ஒரு சாங் பண்ணலாம் அப்படின்னு. பண்ணலாம் பிரதர், கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன டியூன் எப்படி பிரதர், ஓன் டியூனு உங்கள் இஷ்டப்படியே போடுங்க, நீங்களே லிரிக்லாம் எழுதிருங்க, நீங்கள் சாங் முடிச்சுட்டு சொல்லுங்கள் எவ்வளோன்னு நான் உங்களுக்கு பே பண்ணிடுன்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டோம். சாங் அவர்கிட்ட கொடுத்தாச்சு, அவர் எடிட் பண்ணி போட்டாச்சு. அது ஏன் ரீச் ஆகலை ஏன் போகலன்னு தெரியல, ஆனால் நல்லாயிருக்கும் பாட்டு, அது எனக்கே ரொம்ப பிடிக்கும். சிஎஸ்கே டீம்னாலே கெத்து தானுங்கோ, எங்க தலை டோனிக்கு எல்லாம் விசில் போடுங்கோ, அல்டிமேட் டீம்டா சிஎஸ்கே நேம்டா, சிங்க எல்லாம் வெட்டையாட ஒன்னா வருதுடா, மஞ்சா கலர் பண்ணியண்டா, நான் சிஎஸ்கே வெறியண்டா, எங்க தலை டோனிக்கு தான் விசில் போடுடா. நல்லா இருக்கும் அந்த பாட்டு, நான் தான் எழுதுனதுக்கு எடுத்தேன். இவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, முரளிக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவர் சூப்பர் 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 பதன்னு சொல்லிட்டு ஒன்னே ரிலீஸ் பண்ணுது அந்த பாட்டு. அதே மாதிரி சமீபத்துல அந்த பருப்பாட்டம் பேசாத அந்த பாட்டும் நிறைய ஸ்க்ராலிங்ல பார்த்துருந்தேன்னு நினைக்கிறேன். அது கூட நல்லா நம்ம இன்ஸ்டால போடும்போது நல்லா நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டு வந்து பாட போறேன். பருப்பாட்டம் பேசாதே எங்களை புரடன்னு சொல்லாதே, சோலோவா வளர்ந்தவன்டா டொக்கோமோ மணி வாத்தியாரு இல்லாதே, அட யாருக்கும் யாரும் அடிமல்ல பேச மாட்டேறான் வந்து நின்று நேரில், ஆட்ட கத்தி வெட்டுமா கண்ணு குட்டி முட்டுமா, எங்க கிட்ட பேசாதீங்கோ யாரோ வந்து சட்டமா, அச்சு விட்ட அம்ட்டிங்கல்ல நியாயம் பேச வந்துட்டிங்கல்ல, பக்கிட்டி பூச்சின்னு கும்பிட்டிங்கல்ல, டொய் 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 ஆக்கருப்புக்குள்ளா சிட்டி புள்ளா சுத்தி வந்தவன், பல பேர் தட்டி விட்டால தனியால கெத்தா நின்னவன், நான் ரவுடி பையன் இல்லங்கோ, நான் கேசுக்காரன் இல்லங்கோ, ஆச்சிக்கங்கோ இந்த இல்லங்கோ, புரடம் அங்க இல்லங்கோ, சொல்றேன் கேளு நாங்க எல்லாம் கானா பாடும் புள்ளிங்கோ. இசைவாணிக்கும் உங்களுக்குமே ஒரு பெரிய பாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? பிக் பாஸ்க்கு அப்புறமா இல்ல பிக் பாஸ் முன்னாடில இருந்து? பிக் பாஸ்க்கு முன்னாடியே நல்ல எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, பிரதர் சிஸ்டர் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அவங்க என்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்களுக்கும் ஃபோனில் தான், ஃபோன்லேயே உட்காந்து ஒரு 30 minutes 45 minutesல அந்த பாட்டு எழுதி கொடுத்தோம். அது இன்னைக்கு ஒரு 12 million 13 million போயிருக்குது அந்த பாட்டு. நல்லா அவங்க அப்போ தான் அவங்களும் என்கிட்ட சொன்னாங்க, இந்த பாட்டெல்லாம் நான் தெரிஞ்சேன்னா ரொம்ப சந்தோஷம்ண்ணா அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கும் அந்த பாட்டு எழுதி கொடுக்கும்போது ஃபோன் காலில் தான் எழுதி முடிச்சாச்சு. என்கிட்ட வந்து அவங்க கேட்கும்போது எப்படி கேட்டாங்கன்னா, ஆனால் எனக்கு யாரும் வந்து லிரிக் எழுதி தரல, இந்த விஷயம் தான். லிரிக் யார் கேட்டாலும் வந்து ரொம்ப தயங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எழுதி தரேன்னு சொல்கிறாங்கண்ணா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணா, நான் ஃபீல்ட் அவுட் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து எனக்கு இப்போ யார் பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். இப்போ நீங்களே பண்ணிங்கன்னா கூட நீ நல்லா பாரு, நீ ஏன் நிறுத்துற, நீ பாடினேருந்து தான் சொல்லுவேன். அவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி இல்லை நான் பாட்டு பாடுறது நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கஷ்டமாகிடுச்சு நம்மளுக்கு. நல்லா பாடுற பொண்ணு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு கஷ்டமானதுனால தான் நான் அண்ணன் இருக்கமா நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் காலில் பேசும்போது அந்த வார்த்தை ஓகேவாடா அப்படின்னு மாற்றி பேசும்போது அந்த பாட்டு ஒரு 2 லைன் பாடலாம். உன்னை தட்டி விட்டவன் முன்னாடி நீ வளர்ந்து காட்டணும், ஐயோ மோசமான உலகம் இது உசர பேசணும், பணத்தை பார்த்து பழகுனாக்கா பிச்சை எடுப்படா, நீ உண்மையாக இருந்தா உனக்கு கதையை கொடுப்பான்டா, நல்லவனா வேஷம் போட்டு நம்ம கிட்டே நடிப்பான், காரியம் அவனா கால கூட பிடிப்பான், அந்த மாதிரி